அழாத. கையில இருக்கிறது வா குழந்தையா? இல்ல, உங்க பேத்தி. பாடா சிவா, சௌக்கியமா இருக்கியா? எங்க சௌக்கியத்துக்கு என்ன? இப்ப நாங்க அதை பத்தி பேச வரல. வேற எதை பத்தி பேச வந்தீங்க? எல்லா சொத்தையும் அந்த புள்ள பேர்ல எழுதியாச்சு. நீயும் புருஷனோட சேர்ந்து வாழல. ஒருவேளை அந்த புள்ள வளர்ந்ததுக்கு அப்புறம் உன்னை பிச்சைக்காரிக்கு கேவலமா நடத்தலாம். கருப்பையாம்பலம் பேத்திக்கு அந்த குணம் எல்லாம் வராது. கருப்பையாம்பலம் பேத்திதான், ஆனா மாணிக்க மகளாச்சே. ஆமாடா, இந்த மாணிக்க மகளை பெரிய படிப்பு படிக்க வச்சு ஊர் பயலு முகத்துல கறி பூச வைக்கிறேன். பார்க்கலாம் பார்க்கலாம், படிப்பாளி அவர்தான் இல்ல உன்ன மாதிரி காலி பயல அவர்தான். நான் சொன்னேன், முடியாது முடியாது. என்னங்க என்னங்க யாரும் தொட வேண்டாம் சொல்றேன். ஏக்கா, கணவன மனைவி தொடக்கூட உரிமை இல்லாத இந்த வாழ்க்கை தான் உனக்கு பிடிக்குதா? அது நான் செஞ்சப்பா. அதை கேட்கறியா? நீங்க மனசை கஷ்டப்படுத்ததான் இங்க வந்தீங்களா? ஐயா, எல்லாம் எனக்கு தயவு செஞ்சு போயிடுங்க. இங்கிருந்து இல்ல, இந்த ஊரை விட்டே போயிடும். ஆனா உனக்கு எப்ப தேவையானாலும் நான் ஒரு தம்பி பேங்கிறத மட்டும் மறந்துடாது. வாங்கப்பா. இனிமே இந்த சாட்டுக்கு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது கொண்ட மாட்டேன். முடிக்கிறனா இல்லையான்னு பாரு. முடிச்சுட்டேன் பாத்தியா? நீ தோத்து போயிட்ட. அதெல்லாம் கூடாது, கீழே விழுந்துருவேன். சொன்ன பேச்சு கேட்கணும், பிடிவாதம் பிடிக்க கூடாதுமா. அவ கிடக்குறா. குழந்தைக்கு கண்ணை கட்டி விடுறான். திரும்ப அப்பனா போறதே. அம்மா, நான் இங்கே நிக்கிறேன், என்ன வந்து பிடி பார்க்கலாம். வாமா வா, தைரியமா வா, திரும்ப வாமா, வாமா வா வா, தைரியமா வா. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. இந்த பிச்சை. முத்து, பேசாம இருந்தேன்னா நிறைய இறங்கி விட்டு தருவேன். முத்து விடு, நீ கையை கால வெட்டிக்குவ. யாருக்கு தெரிஞ்சாலும் போய் சொல்லு. என்ன எதை எடுத்தாலும் பிடிவாத. என்னடா என் மகா கிட்ட போட்டி போடுற? அருவாளையா? ஆமாடாங்கிறேன். குழந்தைதான் பிடிவாதம் பிடிச்சாலும் பிச்சை, பிடிவாதம் எங்க கூட பிறந்தது. மறுபடியும் யாரும் எங்களுக்கு யோஜனை சொல்ல வேண்டாம்னு சொல்லு. முத்து, இன்னைக்கு கோயில்ல புலிவேஷம் கட்டி ஆட போறாங்க. நான் பார்க்க போறேன்னு. அப்படி வா வழிக்கு கொண்டு அருவாளை. இங்கடா, முடிஞ்ச வர வெட்டு. ஏண்டி, இது வீடா இல்ல விளையாடுற இடமா? ஒரு நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம், ஓயாம இதே சொல்லியா போச்சே. இரு இரு, இன்னைக்கு இந்த பண்டை ரெண்டா வெட்டி கிணத்துக்குள்ள போடுறேன். கிணத்துக்குள்ள போட்டு அவங்க ஆப்பர் சொல்லி அவங்க கையை வெட்ட சொல்லுவாங்க. ஆஹா, முளைச்சு 3 இலை விடல. பேச்ச பாரு பேச்ச. பண்ண கூட கொடுக்க முடியாது. போடி கொடுக்க முடியாது. முடியாது. சிட்டி நாய கையை வா கடிக்கிறேன். ஆஹா, ஏண்டி வீட்டை எலும்பு போடலையா? 4 அரை அரைஞ்சனா மறக்குதம். என்னது? சின்ன பிள்ளைங்க தெரிஞ்சும் செய்யும் தெரியாம செய்யும், அதுக்காக அடிக்கிறதா? பாரியாத்தா வா. ஆனை அடக்கி வளர்க்கணும், பொண்ணை பொத்திக்கு வளர்க்கணும் தெரியாமையா சொன்னாங்க? எதுக்கு எடுத்தாலும் பிடிவாதம், ஒரே முரட்டு குணம். அதான் ஊரே சிரிப்பா சிரிக்குத. பள்ளிக்கூடத்துல போய் படிக்க வேண்டிய வயசுல பந்தாடிக்கு திரியுது. இதுவே உன் பிள்ளையா இருக்கா இப்படி உருட்டாமையா வளர்க்க? அதை பழி வாங்கணும் உனக்கு ஆசை. மனசுக்குள்ள கபடம், ஊருக்குள்ள தேசம். இதுல என்ன பேச்சு வேண்டி கிடக்கு பேச்சு? இந்த பந்து இனிமே இந்த பக்கம் வரட்டும். பைரம்,
நீ முத்துவ பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுறேன்னு சொன்னா அவன் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா நீ எதை வேணும்னு சொல்றியோ அதை அவன் வேண்டான்னு சொல்றான். அதனால நீ வேண்டாம்னு சொல்லு. சரியா? வர்றான். அதெல்லாம் வேண்டாம் பிச்சை. முத்துவுக்கு எதுக்கு படிப்பு? அவ எங்கேயோ போய் அடுப்புத போறா. அப்புறம் ஏன் பட்டண படிப்பு? பட்டண படிப்பு படிச்சுட்டு அடுப்புதுன்னா அடுப்பு எரியாதா? வீணா பணம் தான் நஷ்டம். வேண்டாம். அவையாரா வேண்டான்னு சொல்றதுக்கு அவ படிச்சுட்டு திமிர்ல பேசுறாளா? என் பொண்ணு பெரிய படிப்பு படிச்சு ஆகணும். சரி அப்ப நம்ம கிராமத்திலே படிக்கிட்டா அது போதும். கிராமத்திலயா? நடக்காது. பட்டணத்துல போய் தான் படிக்கணும். அப்ப அடுத்த வருஷம் மெதுவா கொண்டு போய் சேர்ப்போம். பின்ன என்ன, இந்த வருஷமே கொண்டு போய் சேர்ப்பாங்க? இந்த வருஷமா? இன்னைக்கே கொண்டு போய் சேர்த்தாகணும். பிச்சை புறப்பட்டாச்சு. அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன். 6 வருஷத்துக்குள்ள உன் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டமா? பொறாமை இல்லாத போராட்டம். நான் உன்னோடு படிக்கிற போது உன் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியும் குறும்பும் இப்ப எங்கடி போச்சு? இதோ பாரு, இந்த குழந்தைய படிப்பிலையும் பண்பலையும் முதல் தரமான குழந்தைன்னு பேர் எடுக்க வச்சாங்க. அந்த நிமிஷமே முகத்துல மலர்ச்சி ஏற்படும். சரியா? அது இந்த ஸ்கூலோட கடமை. தைரியமா போயிட்டு வா. முத்து பள்ளிக்கூடத்துல இருந்து சொன்னதை கேட்டு நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கணும். நான் வரட்டுமா? யார் சத்தம் போடுறது? வாய மூடு. நான் போறதுக்குள்ளே அதட்ட ஆரம்பிச்சுட்டே. இவளை பூ போல வச்சுக்க. இந்த மாதிரி பாச உணர்ச்சி குறுக்க நிக்கிறதுனாலதான் சில சமயம் கடமை தோத்து போகுது. ஏன் மேல் நம்பிக்கை இல்லையா? நீ சந்தோஷமா போய் வா. முத்து, நீ நல்ல பிள்ளை இல்ல? நீ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும் இல்ல? நான் சொல்றபடிலாம் கேட்கணும். எங்கே அம்மாவுக்கு டாட்டா சொல்லு. சொல்லுமா. நிம்மதியா போயிட்டு வா. நான் பாத்துக்கிறேன். கிளம்புமா. முத்து,